அவர்கள் பொல்லாத ஆவி பிடித்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உனக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். அந்த பொல்லாத அவர்களை நோக்கி, இயேசுவையும் அறிவேன், பவுலும் அறிவேன், நீர் யார் எங்கள் சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷர்கள் அவர் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர் மேற்கொள்ள, அவர்கள் நிர்வாணிகளும் காயம் பட்டவர்களும் அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். அவங்க எனக்கு கேட்ட கேள்வி, இயேசு என்ற நாமத்துக்கு வல்லமை இருக்கிறதே, அவர்கள் பொல்லாத ஆவியை நோக்கி, இன்றைக்கு இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இத்தனைக்கும் ஸ்கேவா என்ற ஆசாருடைய குமாரர்கள் 7 பேர் பொல்லாத ஆவி பிடித்தவர்களை பார்த்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், இயேசுவின் பேரில் உனக்கு ஆணையிட்டு கட்டளை கொடுக்கிறேன், இந்த சரீரத்தை விட்டு வெளியே போ என்று சொன்னார். ஆனால் அந்த பொல்லாத ஆவி பிடித்திருந்த மனிதர்கள் சொன்னார்கள், நான் இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீ யாரா? நான் மன துக்கத்தோடு இன்றைக்கு உங்கள் முன்பாக நிற்கிறேன். நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுறேன், நான் ஓப்பனாகவே பேசுகிறேன். அந்த நேரத்தில் பிசாசு அவங்களை விட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுது. கொஞ்ச நாள் கழித்து திரும்பி வருது. இந்த நைட் ப்ரேயர்லேருந்து எனக்கு ரொம்ப துக்கம். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு ஒரு முழுமையான விடுதலை வேண்டுமே. ஆண்டவரே, இவர்கள் உண்மை நோக்கி பார்த்து உண்மையில் நம்பிக்கையாக இருக்கிறார்களே, இவர்களுக்கு ஒரு முழுமையான விடுதலை வேண்டுமே. என் மனதில் சொல்ல முடியாத துக்கம். அப்போதான் அந்த நேரத்தில் ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, இது எப்படி இயேசு என்ற நாமத்தில் பிசாசு நடுங்குமே, அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர்கள் இயேசு என்ற நாமத்தை பொல்லாத ஆவி மேல் சொல்லும்போது, நான் இயேசுவையும் அறிவேன், பவுலும் அறிவேன், நீ யார் என்று சொல்லி அது என்ன பண்ணுது, அவர்கள் ஆடைகள் எல்லாம் உரிந்து கொண்டு அவர்கள் நிர்வாணமாய் ஓடிவிட்டது. அது ஏன்? இயேசு என்ற நாமத்துக்கு வல்லமை உண்டு, மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அந்த கேள்வியை அவங்க கேட்டுட்டு விட்டுட்டாங்க. நான் இதை குறித்து சிந்திக்க ஆரம்பித்தேன். ஆவியானவரே, ஏன் இப்படி? இயேசு என்ற நாமத்துக்கு வல்லமை உண்டு, இவர்களால் ஏன் அந்த அசுத்த ஆவியை மேற்கொள்ள முடியவில்லை? அன்றைக்கு அநேகர் இன்னைக்கு திருச்சபையில் பிசாசு பிடியோடு இருக்கிறார்கள். அந்த நேரத்துக்கு வெளியே போகுது, நான் திரும்ப வருது. ஏன்? கிறிஸ்து உங்களோடு இருக்க வேணும். எத்தனை பேருக்கு கிறிஸ்து உங்களோடு இருக்க வேண்டும் என்பதுக்கு அர்த்தம் புரிகிறது? இயேசு என்ற நாமத்துக்கு வல்லமை உண்டு. கிறிஸ்து என்று சொன்னனே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த இயேசு என்ற நாமம் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அதில் வல்லமை உண்டு. இயேசு, அதாவது கிறிஸ்து இயேசு அவர்களுக்குள் இருக்க வேணும், அல்லது இயேசு கிறிஸ்து அவருக்குள் இருக்க வேணும். அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசுவானவர் உங்களுக்குள் இருக்க வேணும். அபிஷேகத்தினாலே தான் ஆதி அப்போஸ்தலர்கள் பிசாசை இயேசு என்ற நாமத்தில் துரத்தினார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட சீடர்கள் தான் இயேசு என்ற நாமத்தினால பிசாசுகளை துரத்தினார்கள்.
இயேசு கிறிஸ்து கூட 30வது வயது வரைக்கும் அவர் ஒரு பிசாசும் துரத்தல. தன்னுடைய 12வது வயதிலே எருசலேம் தேவாலயத்துக்கு வந்தார். ஞானத்தின் ஆவி இருந்தது. ஆனால் அவரால் பிசாசை ஃபேஸ் பண்ணவே இல்லை, துரத்தவும் இல்லை. இத்தனைக்கு அவர் பரிசுத்தாவில் உற்பத்தி ஆனவர் தான். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின பின்பு புறாரூபத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்தில் வாராதிருந்திருப்பாரானால் அவரால் ஒரு பிசாசும் துரத்திருக்க முடியாது. அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின போது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவர்களுக்குள் வாராவிட்டிருந்தால் அவர் நிச்சயமாய் வியாதியை சுகமாக்கி இருக்க மாட்டார், பிசாசுகளை துரத்தி இருக்க மாட்டார். இன்று விசுவாசிகளுடைய நிலைமை என்ன என்றால், இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாதது தான் இன்றைக்கு பிசாசின் பிடியில் அநேகர் இருக்கிறதுக்கு காரணம். இன்னைக்கு காலையில் கூட இதை குறித்தே நான் சிந்தித்து கொண்டு இருந்தேன். நேற்று 10 மணிக்கு மேலே வரைக்கும் இங்கே தான் இருந்தேன். முந்தா நாள் நைட்டும் தூங்கலாம், அதுக்கு முந்தா நாள் நைட்டும் தூங்கலை. முந்தா நாள் நைட்டு 1ஆம் ஜபம் 2 மணிக்கு பிறகு தான் போனேன். அதுக்கு முந்தா நாள் நைட் ப்ரேயரு 3 மணிக்கு தான் வீட்டுக்கே போனேன். ஒரு அவசியமான ஒரு விஷயத்தை இன்று நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மாத்திரம் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படாமல் இருந்திருப்பாரானால் கண்டிப்பா வியாதியை சுகமாயிருக்க மாட்டாரு, பிசாசு துரத்தி இருக்க மாட்டார். அவர் பரிசுத்த ஆவியில் நிறைந்த பின்பு தான் சகல பிசாசும் துரத்தினார், நோய்களை சுகமாக்கினார். இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்படவில்லை என்றால் ஒரு நாளும் பிசாசு துரத்தி இருக்க முடியாது. அதே போல நீங்களும் அபிஷேகம் பெறாவிட்டால் உங்கள் பாத்திரம் காலியாக இருக்கும். பிசாசு ரொம்ப சுலபமா வரலாம். இயேசு கிறிஸ்துவோட 12 சீடர்கள் இருந்தார்கள். ஆண்டவர் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னால் என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? உன்னதத்தை வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை நீங்கள் எருசலேம் நகரத்தில் எங்கும் போயிடாதப்பா, ஊழியங்கழியன்னு சொல்லிட்டு போயிடாதப்பா, முதல்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுப்பா, அதன் பிறகு ஊழியத்துக்கு போ. முதல்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஏன்னா இயேசுவை அபிஷேகம் பெற்ற பின்பு தாங்க ஊழியத்துக்கே போனாரு. சந்தேகம் தான். அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. மைக்ல யாராவது எல்சம்மா கரெக்டா வாசிக்கணும், சொல்லும்போது வாசி. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இருங்கம்மா. இன்று சபையார் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட வேணும். சாதாரண விசுவாசி கூட பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். ஆதி அப்போஸ்தலர் பெந்தெகோஸ்தே நாளில் ஊழியக்காரன் பார்த்தா பரிசுத்த ஆவியினர் இறங்கி வந்தாரு. பேதுரு பார்த்து இறங்கி வந்தாரா? இருந்ததே 12 சீடர்கள், அதுல 11 பேர் தான் உண்மையான சீடர்கள். ஒருத்தன் மத்தித்தியா வந்து சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் இயேசு கிறிஸ்துவோடைய சகோதரர்கள் மரியாள் அவங்கெல்லாம் இருந்தாங்க. மொத்தம் 120 பேர் இருந்தாங்க. இவங்க 11 பேர் ஊழியக்காரர்கள், மற்றவங்களாம் விசுவாசிகள். ஆவியானவர் இறங்கும் போது வித்தியாசம் பார்த்தாரா? அப்போஸ்தலர் 4 வந்து எல்லாரும் அது புது விசுவாசிங்க. 2ஆம் அதிகாரத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட அனுதின சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட விசுவாசிகள். பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேல் தான் இறங்கினார். எல்லோருக்கும் பட்சபாதம் இல்லாமல் வரங்களை கொடுத்தார். ஏன் இந்த நாட்களில் அந்த வரங்கள் பெற்றுக்கொள்வதில்லை? நான் உண்மையாக சிந்திக்க வைத்த அந்த சகோதரிக்கு நன்றி சொல்லுகிறேன்.
இயேசுவின் நாமத்தை பிசாசு போகும் சொன்னீங்க பாஸ்டர். ஏன் ஸ்கேவானுடைய குமாரர்கள் துரத்தவில்லை? இந்த ஸ்கேவானுடைய குமாரர்களுக்குள் அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் இல்லாத இடத்துல, அபிஷேகம் என்றால் கர்த்தர் ஒருவனுக்குள் வந்து தங்கி இருப்பது தான் அபிஷேகம். நான் அபிஷேகத்தை பற்றி அடுத்த வரேன். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நீங்க தயவு செய்து நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க சபையே, நன்றாக கவனி. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் என்றால் என்ன? அடுத்து சொல்றாரு, தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே. அபிஷேகம் என்றால் தேவ ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே இருப்பது. இன்னைக்கு சபையார் அத்தனை பேரும் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். சாமுவேல் தைல கொம்பை எடுத்து போயிட்டு தாவீதின் சிரசின் மேல் வார்த்தார். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அபிஷேக தைலம் வார்க்கப்பட்ட போது கர்த்தர் அவனுக்குள் இருக்கிறார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகத்தின் விளைவு தேவன் அவரோடு இருந்தபடியால். இன்னைக்கு சபையாரே, உன்னோட தேவன் இருக்கிறாரா? உங்களோட கூட தேவன் இருக்கிறாரா? நைட் பிரேயர்ல ஒரு சகோதரி என் இடத்துல தான் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் ஏதோ பேசியிருக்கிறேன், அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசன ஆவி இருக்கு போலுக்கு. நான் பேசிட்டு எங்கே பார்த்தேன், தொப்புனி என் மேலே யாரோ விழுந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தா அந்த பிள்ளை தொப்புனி என் மேலே விழுந்துட்டேன். நின்று இருந்த போது வேற இருந்த மரம் மாதிரி என் மேலே பொத்துன்னு வந்துச்சு. நான் ஜெபிக்கவும் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஏதோ பேசிட்டு இருக்கிறேன். என்னன்னுட்டு நான் சும்மா இருந்தாலும் எனக்குள் இருக்கிற சும்மா இல்லை. நான் சும்மா இருந்தாலும் எனக்குள் இருக்கிற ஒரு ஊழியம் செய்கிறவர். நான் ஏதோ பேசிட்டு இருக்குங்க, வேற இருந்த மரம் மாதிரி அப்படியே மேல கவர்ந்துட்டு விழுந்துச்சு. என்னடா அப்பா, அதுக்குள்ள 4-5 பேர் வந்து தூக்குனாங்க, இல்லை நானும் சேர்த்து விழுந்திருப்பேன். நான் சும்மா இருக்கலாம், எனக்குள் இருக்கிற சும்மா இருக்க மாட்டாரு. அந்த அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா, நீ சும்மா இருந்தாலும் உனக்குள் இருக்கிற ஒரு உன்னிலிருந்து ஊழியத்தை செய்வார். நீ சும்மா இருந்தாலும் உனக்குள் இருக்கிற தேவன் விசுவாசம் பார்த்தா உடனே துரத்துவார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் என்றால் என்ன? தேவன் ஒருவரோடு இருப்பது, தேவன் உன்னோடு இருப்பது, கர்த்தர் உன்னோடு இருப்பது. இன்று விசுவாசிகளுக்கு, பிசாசின்படியில் இருக்கிற விசுவாசிகளுக்கு நான் சொல்லுவேன், கர்த்தர் உனக்குள் வாசம் பண்ண வேண்டும். தேவன் அவரோடு இருந்தபடியினால், உன்னோடு தேவன் இருந்தால் பிசாசுக்கு என்ன வேலை? உன் குடும்பத்தில் வெளியிருந்து யுத்தம் பண்ணும். என்ன மாதிரி ஊழியக்காரர்களுக்கு வெளியிருந்து யுத்தம் பண்ணும். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்தார். பிசாசு என்ன பண்ண? பரிசேயருக்குள்ள போனா, ஆயக்காரருக்குள்ள போனா, யூதாஸ்குள்ள போனா, குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான், குறை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் உள்ள வர முடியாது, உள்ள வர முடியாது. உள்ள இருக்கிற இந்த உலகத்தில் உள்ளவர்கள் மகா பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். அதே பெரியவர் உனக்குள்ள இருந்தா, உனக்குள்ள இருந்தா, அதை தான் இன்னைக்கு சொல்றேன். என்னை சிந்திக்க வைத்த அந்த வசனம், அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசுனுடைய ஆவி உனக்குள்ள இருக்கும்போது தான் எக்கால சத்தத்தை நீ கேட்ப, மரித்தோர் அழிவில்லாத எழுந்திருப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சபை அலட்சியம் பண்ற ஒவ்வொருக்காக நான் சொல்லுவேன், உன் ஆத்மா எவ்வளவு விலையேறப்பட்டது, நரகம் எவ்வளவு கொடியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஆகவே எனக்கு அன்பானங்களே, யோவான்ஸ்தானங்க சொன்னார், ஒன்று நாள் அப்போஸ்தலர் 1:4 வாசிங்க. இருங்க, இதை நான் முடிச்சிடறேன். 10:38 நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகத்தின் விளைவு தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால நான் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு இருக்கிறேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். ஆனால் தேவன் உனக்குள்ள இருக்கிறாரா? அவர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். யோவான் 1:17. அவர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருக்க விரும்புகிறாரே. அவர் ஏன் உங்களுக்குள் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை? அவர் ஏன் உங்களுக்குள் நீங்கள் வைத்துக் கொள்ளவில்லை? ஏன் அவர் உங்களுக்குள் வராமல் இருக்கிறார்? இந்த கேள்வி கேட்க, ஏன் ஆண்டவரை எனக்குள்ள வரமாட்டேன்றீங்க? உனக்குள் தேவன் வாசம் பண்ண வேண்டும். அடுத்த வசனம், தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும். அப்போ ஆண்டவன் கூட இருந்தா நீ நன்மை செய்வ. ஆண்டவர் உன்னோடு இருந்தால் ஜனங்களுக்கு நீ நன்மை செய்வாய். சுயங்கள் அழிக்கப்படும், பெருமைகள் அழிக்கப்படும், நான் என்ற எண்ணங்கள் அழிக்கப்படும். உன்னை ஊழியம் செய்வதற்கு தேவன் அழைத்திருக்கிறார். பிசாசின் ராஜ்யத்தை அழிப்பதற்கு தேவன் சபையை தெரிந்து கொண்டு இருக்கிறார். உனக்காக வாழ்வதற்காக அல்ல. அப்படி வாழ நினைச்சிருந்தா இன்னைக்கு ஒரு பெரிய வீட்டை நான் கட்டியிருப்பேன். இன்னைக்கு கண்ணீரோடு சொல்ற, என் மனைவி கேட்டு கேட்டு சலிச்சு போயிட்டா. அப்ப சொன்னம்மா, இன்னொருத்தர் ஒரு காரியத்துக்காக என்கிட்ட பணத்தை கொடுக்குறாங்கம்மா, அதை எடுத்து எப்படிமா நான் வீட்டை கட்டிக்கிறது? ஹாஸ்டல் கட்ட பல லட்சங்கள் வச்சோன்னே, அந்த உண்மை இருக்கிறதுனால தாங்க இந்த பெரிய சபையில் நீங்க உட்காந்துருக்கீங்க. எந்த நிலையில தேவனுக்கு உண்மை? செய்கிறாயும் பிசாசில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்காய் சுற்றி தெரிந்தார். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நன்மை செய்யணும், புறஜாதியாருக்கு நன்மை செய்யணும். நன்மை செய்கிறான். பிசாசில் வல்லமையில் அகப்பட்ட, ஆமா, அந்த ஸ்தேவாவினுடைய குமாரர்கள் இயேசு என்ற நாமத்தை சொல்லியும் அந்த பிசாசு அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நிர்வாணமாக ஆடைகளை கிழித்து நிர்வாணமாக விட்டது காரணம் என்ன தெரியுமா? அபிஷேகம் அங்கே இல்லை. உன் வாழ்க்கையில பிசாசு திரும்பி திரும்பி வருதுன்னா காரணம் அபிஷேகம் அங்கே இல்லை. தேவனோடு கூட உனக்குள் தேவன் இல்லை. அவர் நன்மை செய்கிறாயும் பிசாசில் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்காய் சுற்றி திரிந்தார். நீயும் அந்த வேலையை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறாய். உன்னையும் அதற்காகத்தான் தேவன் அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் அபிஷேகத்தை தர தேவன் வாந்திக்கிறார். உலக மனிதனை போல அல்ல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்,
தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எத்தனை பேர் தைரியமா சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்ப உன் மேல இருந்தானா என்ன செய்வாரு? நன்மை செய்யணும். நான் கேட்கிற கேள்வி, கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் இருந்தால் என்ன செய்வார்? தேவன் என்னோட இருப்பார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி ஏவுவார். ஆமென். இருதயம் நொறுக்குண்டவர்களை குணமாக்குவார். பிசாசால் சிறைப்பட்டவருக்கு விடுதலை தருவார். குருடருக்கு பார்வை பிரசித்தம், நொறுங்குண்டவரை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை சொல்லவும் ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி அந்நிய பாஷை பேசி இங்கே விட்டுட்டு போறதுக்கு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். உன்மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்க வேண்டும். அவர் உன்னை அபிஷேகம் பண்ண வேண்டும். ஏசாயா 61:1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதலை செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அதே வசனம், சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், கண்ணீரோடு வாழ்கிற ஜனங்களை சீர்படுத்தவும், அவருடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், பிசாசால் ஒடுங்கி போனதுக்கு பதிலாக துதி நாடை கொடுக்க அவர் என்னை அனுப்பினார். இன்னைக்கு பிசாசால் ஒடுக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு சபையில தேவனை துதிக்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் இருக்க வேணும். ஆண்டவர் உண்மையில் இருப்பாரானால் இந்த காரியத்தை கர்த்தர் உன்னை கொண்டு செய்வார். இந்த காரியங்களை கர்த்தர் உன்னை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. சங்கீதம் 92:10 நாம் வாசிப்போம். சங்கீதம் 92:10 படிங்கள். 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அப்போ உன் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உன் வாழ்க்கை பலமுள்ளதா இருக்கணும்னா, நீ பிசாசை எதிர்த்து பலமுள்ளவனாய் வாழணும்னா, சத்துருவை எதிர்த்து பலமுள்ளவனாய் வாழணும்னா புது எண்ணெய் அபிஷேகம் உனக்கு தேவை. பிசாசின் ராஜ்யத்தை எடுத்து வாழணும்னா, ஏவல்களின் மந்திரவாதியை மேற்கொண்டு நீ வாழணும்னா, பிசாசு சகல வல்லமை மேற்கொள்ள வேண்டும் என்றால் புது எண்ணெய் அபிஷேகம் உனக்கு வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் கொம்பை காண்டாமிருகத்தின், அந்த கொம்பை முறிக்கவே முடியாது, காண்டாமிருகத்தின் கொம்பை, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறீர். ஏன் தெரியுமா? புது எண்ணெய் அபிஷேகம் என் மேல இருக்கு. அந்த புது எண்ணெய் அபிஷேகம் இருந்தா நீ பலப்படுவாய். ஹல்லேலூயா. சத்துருக்கு விரோதமாய் பலப்படுவாய், சாத்தானுக்கு விரோதமாய் பலப்படுவாய். மந்திரவாதங்கள், ஏவல்கள் ஏதும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன். புது எண்ணெயினால அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா. புது எண்ணெயினால அபிஷேகம் பண்ணப்பட வேணும். பரிசுத்த ஆவியானால சபை அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். சங்கீதம் 21:15 சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் புல்லுள்ள இடங்களை மேற்று அமர்ந்த தண்ணீரை நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அவர் கோலும் அவர் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அபிஷேகத்தால் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. புதிய எண்ணெய் அபிஷேகத்தால் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ரொம்ப தாழ்மையா சொல்றேன், ஆண்டவரே இந்த ஆராதனையில நீங்க என்னப்பா இந்த ஜனங்களோட பேச போகிற? பல எண்ணங்கள் எனக்குள்ள மோதியது, பல சூழ்நிலைகள். நான் ஆவியான சொன்னாரு, ஒரே ஒரு வழிதான்ப்பா இருக்கு. சபை சிறப்புடனா நான் அவர்களுக்குள் இருக்க வேணும். ஒவ்வொரு நான் அபிஷேகம் பண்ணப்பட வேணும். சபையானது அபிஷேகம் பண்ணப்பட வேணும். அபிஷேகத்தால் நுகங்கள் முறிக்கப்படும். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், சத்துரு நுகங்களை முறிக்கும். சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலை அபிஷேக என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நசனாக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு இருந்தபடியினால நன்மை செய்கிறாயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கராய் சுட்டி திரிந்தார். அந்த அபிஷேகம் சபை மக்களுக்கு தேவை. அந்த வல்லமை சபை மக்களுக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருவரும் கேட்கணும், இந்த அபிஷேகம் மேல ஊற்றப்பட வேணாம் ஆண்டவரே, இந்த அக்கினியின் அபிஷேகம் என் மேல ஊற்றப்பட வேணும். அதான் லூக்கா 3:16 யோவான் சொல்லும்போது, லூக்கா 3:16 சொல்லும்போது சொல்றார், எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். யாரை பார்த்து சொன்னாரு? இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார். அப்ப இயேசுவை கும்பிடுற நீங்க, இயேசுவை தொழுது கொள்கிற நீங்க, இயேசுட்ட என்ன கேட்கணும்? பரிசுத்த ஆவி, உம்முடைய ஆவியினாலும் அக்கினியினாலே எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க ஆண்டவரே. ஒரு விசுவாசி தேவனை இயேசுவை பார்த்து என்ன கேட்க வேண்டும்? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலே எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க ஆண்டவரே. என்னிலும் பின்ன வல்லவர் ஒரு வருகிறார், அவர் பாதரட்சின் வாழை அவிப்பதற்கு நான் பாத்திரம் இல்ல, அவர் இயேசு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். நீ இயேசுவை நேசிப்பாயானால் எனக்கு அதை கொடுங்க ஆண்டவரே, இதை கொடுங்க ஆண்டவரே, அதை கொடுங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. முதல்ல உங்களுடைய அபிஷேகத்தையும் அக்கினி அபிஷேகத்தையும் என் மேல வைங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினி அபிஷேகம் என்பது வல்லமையின் அபிஷேகம். இந்த அக்கினி அபிஷேகத்தை பிசாசுகள் நடுங்கும். இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லட்டா? இந்த அபிஷேகம் உன்னோட இருந்தா உன்னிலிருந்து பேசுவாருங்க. எதிர் இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு உன்னிலிருந்து சொல்ற. இப்ப பாருங்க, இந்த அந்த ஆவி பார்த்துட்டு இருக்குது, எனக்கு எப்படிங்க தெரியும்? என்னிலிருந்து சொல்றாரு பாரு, அந்த ஆவி உட்காந்து உன்னையே பார்த்துட்டு கூப்பிடு. அப்ப அபிஷேகன்றது என்ன தெரியுமா? கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியா, ஒரே ஆவி. நான் தேவனோடு இசைந்திருந்தால் தேவனும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். இந்த மேன்மையான அனுபவத்தை விசுவாசிகள் ஏன் தேடுவதில்லை? கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ அந்தக்குள்ள ஆவி உன்னை பார்த்துட்டு இருக்குன்றாரு. இப்போ எனக்கு கூப்பிட்டு அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்தலாமா? மனசார பேசுகிறேன். அந்த பிள்ளைய வருத்தப்படுமே, வேணாவே இல்லை, கூப்பிட்டு முதல்ல வெளியே அனுப்புன்றாரு. கூப்பிட்டு வெளியே அந்த ஆவியை அனுப்பு, அப்புறம் பேசு. ஆவியால் நடத்தப்படுகிற உண்மைகள் மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாதுங்க. அதனால தான் சொல்றேன், உன் மேய்ப்பன் என்ன சொன்னாலும் அது அப்படியே கேளுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? நான் ஆவியினால் நடத்தப்படுகிறேன். மாம்சத்தில் இருக்க நீ, மாம்சத்தில் இருக்க என்ன நீ கணக்கு போட முடியாது, என்ன உன்னால புரிஞ்சுக்க முடியாது. நான் சொல்றதை நீ செய். நான் சொல்வது அத்தனையும் கர்த்தர் சொல்லி என்பதை நீ புரிந்து கொள்ள வேணும். எனக்கு ஆண்டவர்கிட்ட நான் கேள்வி கேட்கிறேன், அந்த பிள்ளை கூப்பிட்டா அசிங்கப்படுமே, அந்த பிள்ளை வருத்தப்படுமே, ஆண்டவர் சொல்றதை செய், சொல்றத
அதுதான் என் வேலை. சொல்றதை செய். கட்டளை எங்கிருந்து வருது? பரத்திலிருந்து வருது. எனக்குள்ள இருந்து வருகிறது. எனக்குள் வாசம் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறார். உனக்குள் அந்த தேவன் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாரா? உனக்குள் தேவன் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாரா? நான் ரொம்ப தாழ்மையா சொல்றேன். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவி, அவருடனே ஒரே ஆவி. நீ கர்த்தர் ஒன்னா ஆயிருவீங்க. அவர் உனக்குள்ள பேசுவார், நீ ஒபே பண்ணுவ. அவர் உனக்குள்ள பேசுவார். அந்த மேன்மையான நிலை இந்த சபையார் வாஞ்சிக்க வேணும், விரும்ப வேணும். இன்னைக்கு நம்ம உலகம் பணம் பொருள் அந்தஸ்து பேர் புகழ் இதுக்காக ஓடிட்டே இருக்கோம். எல்லாவற்றையும் விட்டு ஒரு நாள் போக போறேங்க. போகும்போது நான் இயேசுவோட இருக்கிறேனா, இயேசு இல்லாம மரிக்கிறேனா? நான் மரிக்கும்போது இயேசுவோடு மரிக்கிறேனா, இல்லை இயேசு இல்லாம மரிக்கிறேனா? அதுதாங்க கேள்வி. என்னில் வாசப்படுகிற ஆவியானவரோடே நான் இருக்கிறேனா, இல்ல ஆவியானவர் இல்லாமல் நான் மட்டும் மரிக்கிறேனா? உன்னோட ஆவியானவர் இருந்தா பரலோகம் போற வரைக்கும் உன்னை விட்டு போக மாட்டாரே. இந்த உலகத்திலேயே செத்து போனா கூட நான் உன்னை விட்டு போக மாட்டேன்ற ஒரே உறவு ஆவியானவர் தாங்க. நீ செத்து அடக்கம் பண்ணப்பட்டால் நான் உன்னை விட்டு போவே மாட்டேன், உங்களோட தான் இருப்பேன். நீ செத்து அடக்கம் பண்ணப்பட்டால் நான் உங்களோட தான் இருப்பேன், நான் உன்னை விட்டு நான் போக மாட்டேன்பா. இந்த உலகத்தில் யாருங்க சொல்ல முடியும்? யாருங்க சொல்ல முடியும்? என் ஆவியானவர் சொல்றார். எலிசா செத்து அடக்கம் பண்ணாலும் ஆவியானவர் அவனோடு தான் இருந்தார். இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணாலும் ஆவியானவர் அவரோடு தான் இருந்தார். கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினோட ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் சாவுக்கேதான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சொல்லுவாங்க, செத்தாலும் நான் ஒன்ட்டு பிரியவே மாட்டேன்னு. செத்த நீ எங்கடா பிரிவான்? அவன் தானா பிரிஞ்சு போறான். செத்தாலும் நான் விட்டு போக மாட்டேன்னுவாங்க இவங்க. ஆனால் செத்தாவன் தான் போக போறான். நீ என்ன பார்த்துட்டு அழுதுட்டு அடுத்த நாள் போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட போற. என்ன ப்ரேயர் மீட்டிங்? இந்த பாஸ்டர் என்ன ப்ரேயர் மீட்டிங் பிரிஞ்சு வச்சிட்டாரு? பிரியாணி போட்டிருக்கலாமே. ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ப்ரேயர் மீட்டிங் பிரியாணி போட்டிருக்கீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன துக்கெல்லாம் அப்படியே ஆறுதல் ஜப கூட்டம். அதுக்கு பேர் என்ன? ஆறுதல் ஜப கூட்டம். ஆறுதல் அடைந்தாகி விட்டது, ஆகவே நான் சிக்கன் பிரியாணி சாப்பிடுகிறேன். இன்றைக்கு நாம் மரித்தாலும் நம்ம விட்டு பிரியாத ஒரே ஒரு உறவு ஆவியானவர் தாங்க. இன்றைக்கு சபை மக்கள் ஏனோ உங்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ள தேவன் வாசம் பண்ணணும், உங்களுக்குள்ள ஆவியானவர் வரணும். எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து நிற்போம். ஜனா என் கூட பாட்டு பாடுப்பா கொஞ்சம். வராலதரநாஷனதீரினே ரபகனம அபிஷேகம், தேவா அபிஷேகம். ஆனந்த தைலத்தினால் சுயத்தை உடையும் சுத்திகரியும், துதியின் உடையால் அலங்கரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் டிதான். தயவு செய்து எல்லாரும் உள்ள வந்துருங்க. வெளியே இருக்கவங்களாம் உள்ள வாங்க. முன்னால் எல்லாம் உள்ள வந்துருங்க.
இன்னைக்கு ஒரு அற்புதத்தின் நாளாக உங்களுக்கு இருக்கட்டும். எல்லாம் முன்னால் வந்து வெளியே ஒருத்தரும் வெளியே யாரும் இருக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் தான், ஒரு 5 நிமிஷம் நிற்க போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. என் அன்பு பிள்ளைகளே உள்ளே வாருங்கள். எல்லாரும் முன்னால் வாங்கிங்க. இடம் காலியாக இருக்கு பாருங்க. எல்லாம் முன்னால் வாங்க, எல்லாம் முன்னால் வாங்க. எல்லாரும் முன்னால் வாங்க, எல்லாரும் முன்னால் வாங்க. இடம் காலியாக இருக்கு பாருங்க. எல்லாம் எழுந்துருங்க, எல்லாம் எழுந்துருங்க. பேக் எடுத்து தனியாக வைங்க. எல்லாம் இடம் இருக்கு பாருங்க. உள்ள வாங்க, எல்லாம் உள்ள வாங்க, எல்லாம் உள்ள வாங்க. ஹல்லேலூயா. வாஞ்சிங்க, என்னை ஆவியானவர் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று. இங்கே பாருங்க, நிறைய இடம் இருக்கு. இங்கே வந்துருக்கீங்க, கேட்டாண்ட அவ்வளோ பேர் நிற்கிறீங்க. இது இங்கே நட சகோதரர்கள் இருக்காங்க, முன் வரிசையில் வந்துருங்க, வந்துருங்க. எல்லாரும் உள்ள வாங்க, எல்லாம் உள்ள வந்துருங்க, பார்க்கலாம். மைக் வச்சுக்கப்பா. ஹல்லேலூயா. மைக் இந்தா. பிரைஸ் பிரைஸ். அபிஷேகம் தேவா, அபிஷேகம். ஆனந்த தைலத்தினால் இன்னைக்கு சபையானது அபிஷேகம் பண்ணப்பட வேணும். சபையானது அபிஷேகம் பண்ணப்பட வேணும். ஆவியானவர்களே, நீ நடத்தப்பட வேணும். கர்த்தராலே நீங்கள் நடத்தப்பட வேணும். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கணும். நீயும் ஆண்டவரும் ஒன்னாகணும். நீயும் ஆண்டவரும் ஒன்னாகணும். அவர் பேசணும், நீ கேட்கணும். நம்ம சிலர்கிட்ட சொல்லுவோம், எப்பா உன் குரலை கேட்டு எவ்வளோ நாளாச்சுப்பா வரும் தெரியுமா? அதே தாங்க ஆண்டவர் நம்மகிட்ட கேட்பாரு. என்னோட பேசி எவ்வளோ நாளாச்சு பிள்ளை நீ? ஆண்டவர் என்ன கேட்பாரு? என்னோட பேசி எவ்வளோ நாள் ஆச்சுப்பா, என்னோட பேசி. திரும்ப சொல்றேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கண்ணீர் வடிச்சு இருக்கிற அன்பு சகோதரிக்கு சொல்லுவேன், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நீ விரும்புகிற காரியம் வாய்க்கும், நீ விரும்புகிற காரியம் வாய்க்கும். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். நீ வாஞ்சிக்கிற காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். பயப்படாதே. சில நாட்களில் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சில நாட்களில் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஜீவனுக்கு எந்த சேதம் இராது கர்த்தர் கொண்டு வருவார். பயப்படாதே. எத்தனை பேர் அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறீங்க? சபையானது அபிஷேகிக்கப்பட வேண்டும். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். பிசாசின் நுகங்களை முறிக்கும். ஏவலின் நுகங்களை முறிக்கும். சத்துரு நுகங்களை முறிக்கும். நீ கை வச்சா உன் வீட்டுக்காரங்க பிசாசு பொத்துன்னு விழணும். நீ கை வச்சா குடிக்கார கணவர் மனம் திரும்பணும். நீ கை வச்சா உன் அபிஷேகம் உன் பிள்ளைகள் மேல இறங்கி வரணும். ஹல்லேலூயா. உன்னை பார்த்த மாத்திரத்துல பிசாசு விலகி வரணும். அவர் உன்னோடு தானங்க இருக்காரு. கவலையே என்ன தெரியுமா? உன்னோடு ஆவியானவர் இல்லை என்பதுதான். நைட் பிரேயருக்கு ஒரு அம்மா வந்தாங்க. 7th டே வந்திருக்காங்களா? அவங்க 7th டே சர்ச் வரல. ஐயா உங்களை பத்தி சொன்னாங்க, அதனால வந்திருக்கோம். ஜோமனா பயங்கர ஏவல் போராட்டம். அவங்க ரொம்ப பெருமையா சொன்னாங்க, நாங்க 7th டே சர்ச்சுக்கு போறோம். கொஞ்சம் வாலிபம் வைங்க தம்பி, இதுக்கு நான் 7th டே சர்ச்சுக்கு போறேன். அம்மா இங்க கொஞ்சம் நாளைக்கு வாங்கம்மா, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். நீ இங்க வராட்டாலும் பரவாயில்ல, உங்க ஐயரை கூப்பிட்டு உங்க வீட்டில் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்த சொல்லு. அப்படி இல்லையா வேற எந்த நல்ல சர்ச்சா போய் அங்க உட்காரு, விடுதலை ஆக. இன்னைக்கு சபை மேல பக்தி வைராக்கியம் இருக்கு. ஆனா நம்ம சபை மக்களுக்கு தான் பக்தி வைராக்கியம் இல்லை. தும்முனா வேற சபைக்கு போயிடுறாங்க.
ஏதாவது சொன்னா போதும், நான் வேற சர்ச்சுக்கு போயிடுறேன். வீட்டுக்காரன் அடிச்சாலும் பிடிச்சாலும் அவங்க கூடவே இருப்பீங்க. இப்போ அதை விட தாண்டிட்டாங்க, அடிச்ச உடனே டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ உன் குடும்பத்தோட மேலானது தெரியுமா? சபை தாங்க. உன் வாழ்க்கையில உன்னோட உறவுகளை விட எல்லாவற்றையும் மேலானவர் உன்னை நடத்துகிற ஊழியக்காரன். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உறவுகளை விட ஒரு உண்மையானவர் உண்மையா நடத்துகிற ஊழியக்காரன் தான். இப்படியாவது என் ஜனங்கள் பரலோகத்துக்கு போகணுமே நினைக்கிறான் தெரியுமா? அவன் தாங்க. இருக்கும்போது அருமை தெரியறதில்லை. எனக்கு தேவன் உங்களை அபிஷேகிக்க விரும்புகிறார் என்று சொன்னது அப்படியே சொல்றேன். கர்த்தர் இந்த நாளில் உங்களை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். அபிஷேகியும் தேவாபிஷேகியும் ஆனந்த தைலத்தினால் சுயத்தை உடையும் சுத்திகரியும் உடையால் அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் சுதியின் உடையால் அலங்கரி வந்து அபிஷேகம் தேவாபிஷேகம் ஆனந்த தைலத்தினால் சுயத்தை உடையும் சுத்திகரியும் உடையால் அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் உடையால் அலங்கரியும் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் உயிர்ப்பியுமே. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் உயிர்ப்பியுமே. மக்கள் மாற துதிகள் எழுப்ப தூய ஆவியால் நிரப்பிடுமே. மக்கள் மாற துதிகள் எழுப்ப தூய ஆவியால் நிரப்பிடுமே. அபிஷேகம் தேவாபிஷேகம் ஆனந்த தைலத்தினால் சிகன தாரானா கரமலாதரானா சிகன தாரானா ரிபலாதரானா சிகன தைரி நீக்கலம ருக்கனம தூரானா ராலதரானா சிகன தாரா நீக்கலம ருக்கனம தூரானா சிகல தாரமோ ரிபலாதரானா சிகன தாரானா கரமலூதரமோ ஜபலமதரமோ ரிமநாதரானா சிகன தாரானா வரங்கள் ஒன்பதையும் ஆமென் ஆவியின் கனிகள் ஒன்பதையும் ஆவியின் வரங்கள் ஒன்பதையும் ஆவியின் கனிகள் ஒன்பதையும் நிலைவரை இதயம் தந்திடுமே. நிலைவரை இருதயம் தந்திடுமே. அபிஷேகி வராதார அபிஷேகம் ஆண்டவரே, ஒவ்வொரு அபிஷேகம் உடைய அக்கினியின் அபிஷேகத்தை நிரப்பும். அக்கினியின் வல்லமையினால் நிரப்பும். இந்த பிள்ளைகள் பாத்திரம் காலியாக அல்ல. என் ஆவியானவர், தன்னுடைய ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர், தேவ ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், மகிமை உள்ள ஆவியானவர் இந்த பிள்ளைகளை நிரப்புவாராக. இந்த பிள்ளைகளை நிரப்புவாராக. ஓ ரீகாலாதாரானா சிகனா தாராமா ரீபக்கனமா நிரப்புவாராக. கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக பெற்றுக் கொள்வீர்கள். அப்பா என்ன அபிஷேகம் பண்ணுங்கன்னு கேளுங்க. அக்கினியாக இறங்கினீரே பெந்தெகோஸ்தே நாளில் இறைவினிலே அக்கினியாக இறங்கினீரே. தேவாவியே தேற்றுமாவியே தேவை எனக்கு நீரல்லவோ. தேவாவியே தேற்றுமாவியே தேவை எனக்கு நீரல்லவோ. எனக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். எனக்கு தேவை
தகர்த்திடவே சத்திய ஆவியை தந்திடுமே. ஆமென். ஆமென். தகர்த்திடவே பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்துவாராக. சொல்லுங்க, ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினால என்னை அபிஷேகம் ஆண்டவர், என்னை அபிஷேகம் பண்ணதுக்காக ஸ்தோத்திரம். எப்போது என்னோடு இருங்க ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்கிற கர்த்தர் எப்போது என்னோடு கூட இருங்கப்பா. எப்போது என்னோடு கூட இருங்கப்பா. எப்போது என்னோடு கூட இருங்க. கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். அப்பா, நீனும் நானும் ஒன்னா இருக்கணும்ப்பா, ஒன்னா இருக்கணும்ப்பா. என்னோட வந்துருங்கப்பா, எனக்குள்ள வந்துருங்கப்பா, எனக்குள்ள வந்துருங்க ஆண்டவரே, எனக்குள்ள வந்துருங்கப்பா. நான் உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, உம்மை நான் நேசிக்கிறேன்ப்பா, உம்மை நான் நேசிக்கிறேன். எனக்குள்ள வாங்கப்பா, எனக்குள்ள வாங்க. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமையா. உண்ட இருக்கணும்ப்பா, உம்மோடு இருப்பது உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமையா. சொல்லுங்களேன், இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யார் செய்வாங்க? என் வாழ்க்கையை யார் மாற்றுவாங்க? நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேனே, எனக்காக யார் இல்லையே நீ கலங்கி தவிக்கிற வாழ்க்கையில ஒன்னே ஒன்று சொல்லுவேன், உனக்காக யாவும் செய்து முடிக்கிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் உனக்காக யாவும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று சங்கீதக்காரன் சொன்னார். உனக்காக கர்த்தர் யாவும் செய்து முடிப்பார். கலங்காதே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. எனக்காக யாவையும் செய்பவரே,
செய்து ஆமென். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வச்சுட்டப்பா. இன்னைக்கு இறக்கி வச்சுட்டு ஆண்டவர்ட்ட உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. கரங்களை உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. அவர் மிகவும் அன்புள்ளவர். அவர் உன்னை நேசிக்கிறார் என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? அவர் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லையே. இன்றைக்கு நம்பிக்கையோட இயேசுவே உம்மை நேசிக்கிறேன்ப்பா சொல்லுங்க. இயேசுவே உம்மை நேசிக்கிறேன்ப்பா, உம்மை நேசிக்கிறேன்ப்பா, எப்போதும் என்னோட இருங்கப்பா. நான் இப்போ போகும்போது தனியாக போகலப்பா, உம்மோடு தான் போகிறேன், நீ என்னோட இருக்கப்பா. எந்த நிலையிலும் அவர் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுன்னு சொல்ற வார்த்தையின்படி எப்போதும் என்னோடு இருங்கப்பா. எப்போதும் என்னோடு இருங்க, எப்போதும் என்னோடு இருங்க, என்னில் இருங்க, என்னை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.